Hi everyone. So hi everyone. So இன்னைக்கு FSFTN ஓட ஆன்லைன் டெக் சீரிஸ் கிளாஸஸில் ஃபஸ்ட்டு கிளாஸாக நம்ம இன்ட்ரடக்ஷன் டு டேட்டா சயின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து இன்றைக்கி பரணி வந்து நமக்கு டேட்டா சயின்ஸ் பற்றின இன்ட்ரடக்ஷனை வந்து ஒரு 1 hour கிளாஸ் மாதிரி ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணி தருவார். ஸோ கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பீக்கர் தவிர நம்ம மீதி எல்லோரும் மியூட்டில் போயிடலாம். ஸோ வீடியோவும் ஆன் பண்ண தேவையில்ல, மியூட்டில் போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாட்டம் லெஃப்ட்டில் வந்து அந்த சேட் டேப் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நீங்கள் கேட்கலாம். இல்லைனா கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் நம்ம டிஸ்கஷன் வச்சுக்கலாம். ஸோ இப்போது பரணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் மியூட்டில் போயிடுறேன். ஓகே பாலாஜி, தேங்க்ஸ். ஸோ பாலாஜி சொன்ன மாதிரி நான் ஒரு 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் செஷன் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் நம்ம Q&A வச்சுப்போம். ஓகேவா? இன்பிட்வீனில் நம்ம ஷிஃப்ட் ஆனோம்னா ப்ரொலாங் ஆயிரும். ஸோ அதனால் அப்படி பிளான் பண்ணுவோம். ஸோ என்னை பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். ஸோ என் பேர் பரணி. நான் TCSல லாஸ்ட் 7 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ என்னோட இது பார்த்தீங்கன்னா நம்ம TCSல வந்து ப்ராடக்ட் டிவிஷனில் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ மோர் ஆஃப் ப்ராடக்ட் ஹலோ எல்லாரும் மியூட். ஓகே ஓகே. ஸோ டேட்டா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 years முன்னாடி வந்து XLRIல வந்து ஒரு டிப்ளமோ கோர்ஸ் பண்ணேன் டேட்டா சயின்ஸுக்குன்னு. ஸோ அந்த R and பைத்தானோட சேர்ந்து டேட்டா சயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு கோர்ஸ் மூலமாக கம்ப்ளீட் பண்ண மூலமாக டிப்ளமோ இன் டேட்டா சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன் அபவுட் மை செல்ஃப். ஸோ இதை வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் செஷனுக்குள்ளார போகலாம். ஸோ செஷனுக்குள்ளார இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் கொடுக்க போகிறேன். ரொம்ப மோர் டெக்னிக்கலாக இருக்காது. மோர் ஆஃப் கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவாக டேட்டா சயின்ஸ் எப்படி புரிஞ்சுக்கணும், என்ன மாதிரி டேட்டா சயின்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல இருந்தா பார்க்க போகிறோம். டெக்னிக்கலாக வந்து இன்னைக்கு நம்ம போக மாட்டோம். ஸோ அதனால வந்து மோர் ஆஃப் இன்ட்ரோடக்டரி செஷன். ஸோ லெட் மீ ஷேர் த ஸ்க்ரீன். ஓகே, ஸோ லெட் மீ ஷேர் த PPT. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன், பேசிக் இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் டேட்டா. பார்த்தீங்கன்னா டேட்டாங்கிற டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேசிக் டெஃபினிஷன்னா இட்ஸ் அ ரா ஃபார்மேட் பிஃபோர் த ஸ்டேஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஒரு இன்ஃபர்மேஷனா அதுக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்க ஒரு ரா ஃபார்மேட்டை தான் நம்ம டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபார்மேட்ல எவால்வ் ஆகி வந்திருக்கு. ஓகேவா? ஒவ்வொரு ஃபார்மேட்ல ஹிஸ்டாரிக்கலா பார்த்தீங்கன்னா டேட்டாங்கிறது வந்து வெவ்வேறு ஃபார்மேட்ஸ்ல இருந்திருக்கு. இன்னைக்கு இருக்கிற டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா போத் ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்டா இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தெரிஞ்ச எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து மோர் ஆஃப் ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. ஸ்ட்ரக்சர்ட் டேட்டானா என்ன? மோர் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல நம்ம ரிலேஷன் டேட்டா பேஸ்ல வச்சிருக்கிற ஸ்ட்ரக்சர் டேட்டாஸ் தான் நம்ம மோஸ்டா சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஃபார்மேட்ல கண்டென்ட்டா இருக்கிற டேட்டாஸ் தான் நம்ம டேட்டான்னு சொல்லிட்டு இருந்தோம் சாஃப்ட்வேர் டேர்ம்ஸ்ல. பட் ஆனால் இன்னைக்கு இருக்கிற சினாரியோஸ்ல இன்னைக்கு எவால்வ் ஆகி வந்திருக்குல்ல பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் ஆர் மோர் தென் ஸ்ட்ரக்சர் டேட்டா. அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாஸ் தான் இப்போ நிறைய இருக்கு. அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாஸ்னா என்னன்னு சொல்லுவீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோஸ், ஆடியோஸ், பிக்சர்ஸ், நான் டிஸ்கிரிப்டிவ் டெக்ஸ்டஸ், இப்படின்னு நிறைய விதத்துல வந்து டேட்டாஸ் வந்து பயங்கரமா வளர்ந்துருக்கு. இங்க அதோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன்ல வந்து லேட்டஸ்டா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்டையர் ஹியூமனிட்டியில வந்து ப்ரொடியூஸ் பண்ண டேட்டாவை வித்தின் லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ்ல வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம்.
அப்புறம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இன்னைக்கு வந்து எல்லா கையிலயும் ஸ்மார்ட் போன் இருக்கு, வேரபிள் டிவைசஸ் இருக்கு. ஏதோ ஒரு விதத்துல நம்ம வீட்டுல வந்து ஸ்மார்ட் டிவிஸ் இருக்கு. இன்னும் வந்து வெஸ்டர்ன் வேர்ல்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐஓடி டிவைசஸ் எல்லாம் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. லாட் ஆஃப் ஐஓடி டிவைசஸ். அது இல்லாம நம்ம வந்து ஃபேஸ்புக்ல டேட்டாஸ் விடுறோம், ட்விட்டர்ஸ்ல விடுறோம், இன்ஸ்டாகிராம்ல விடுறோம், நிறைய நெட் ப்ரௌசர்ஸ்ல டேட்டாஸ் விடுறோம். இப்படி நிறைய டேட்டாஸ் வந்து ஜென்ரேட் ஆயிட்டே இருக்கு. இப்ப நீங்க உலகம் ஃபுல்லா இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகிற டேட்டாஸ் பாத்தீங்கன்னா ஒரு மேக்னிஃபிகன்ட் அமௌண்ட். ஒவ்வொரு நாளைக்கு வந்து பல டெராபைட் பெட்டாபைட் டேட்டாஸ் வந்து ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு. வேரியஸ் ஃபார்மேட், வேரியஸ் ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாஸ். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் நாட் தட் ஃபியூ டெக்கட்ஸ் பிஃபோர். நீங்க டேட்டா சயின்ஸே எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் நாட் அபவுட் ஒரு ஜஸ்ட் 10 இயர்ஸ் முன்னாடி இண்டஸ்ட்ரிலாம் கிடையாது, ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி டெர்மினாலஜியும் கிடையாது. இட் வாஸ் வே பேக் இன் 1980s வந்து அமெரிக்கன்ஸ் வந்து ஸ்டார்டட் ரிசர்ச் அபவுட் டேட்டா சயின்ஸ். ஈவன் இன் லேட் 1980s கூட இந்தியன் ஐடி கம்பெனிஸ் ஸ்டார்டட் ரிசர்ச்சஸ் அபவுட் டேட்டா சயின்ஸ். அது ரொம்ப பிரிலிமினரி ஸ்டேஜ் தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு டேட்டா சயின்ஸ் பண்ணணும்னா த பேசிக் ரெக்குவயர்மெண்ட் இஸ் அவைலபிலிட்டி ஆஃப் டேட்டா. ஏன்னா டேட்டா அவைலபிலிட்டி இல்லாம நீங்க எவ்வளோதான் காம்ப்ளெக்ஸ் அல்காரிதம் கிரியேட் பண்ணாலும் யூ கேனாட் டிரைவ்ட் அவுட்கம். ஓகேவா? ஸோ அவைலபிலிட்டி ஆஃப் டேட்டா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேட்டா சயின்ஸ் வளர்ந்து இந்த ஒரு லாஸ்ட் 5 to 6 இயர்ஸ் அது இனிமேல் வரக்கூடிய ஏஜ்ல அது வளரக்கூடிய முக்கியமான காரணம் அவைலபிலிட்டி ஆஃப் டேட்டா. அந்த டேட்டா இட் மே பி லீகல் ஆர் இல்லீகல். The amount of data we are living out in the open internet is huge. So அந்த டேட்டாஸ் வந்து getting piled up in various ways. ஸோ அந்த டேட்டா தான் இந்த டேட்டா சயின்ஸை இன்னைக்கு வந்து ஒரு ரேபிட் ஃபேஸ்ல வளர்க்கிற முக்கியமான காரணம். ஸோ அவைலபிலிட்டி ஆஃப் டேட்டா இஸ் த கோர் ஆஃப் திஸ் டேட்டா சயின்ஸ். யூனிக் ஃபார்மேட் ஆஃப் டேட்டா, உங்களை ஒரு பிஹேவியர் பேட்டர்ன்ஸா இருக்கலாம், பர்ச்சேசிங் பேட்டர்ன்ஸா இருக்கலாம், உங்க ஃபைனான்சியல் பேட்டர்ன்ஸா இருக்கலாம். இப்படி நிறைய விதமான டேட்டாஸ் நம்ம அறியாம அவுட் சைட் இன்டர்நெட் வேர்ல்ட்ல, டிஜிட்டல் வேர்ல்ட்ல விட்டுட்டு இருக்கிறோம். ஸோ அந்த டேட்டாஸ்லாம் வந்து பைலப் ஆகி இன்னைக்கு அதை வச்சுதான் இன்னைக்கு இந்த டேட்டா சயின்ஸுங்கிற ஒரு பெரிய ஒரு டொமைனே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அந்த விதத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த அவைலபிலிட்டி ஆஃப் டேட்டாங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இது எல்லா விதத்துலையும் நம்ம கிட்ட போறோம். ஈவன் ஜிபிஎஸ் ரெக்கார்ட்ஸ் கூட இஸ் டேட்டா, ஃபார்மேட் ஆஃப் டேட்டா. இட் மே பி ஸ்ட்ரக்சர் அன்ஸ்ட்ரக்சர், பட் ஒரு ஃபார்மேட் ஆஃப் டேட்டா தான் நம்ம விட்டுக்கிறோம். ஸோ இது வாட் டேட்டா மீன்ஸ். வாட் இஸ் டேட்டா சயின்ஸ் மீன்ஸ்? இப்ப இந்த டேட்டாலாம் இருக்கு, இவ்வளோ டேட்டா இருக்கு, நான் ட்ரில்லியன்ஸ் அண்ட் பெட்டாபைட்ஸ் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்கு. பட் இதனால என்ன யூஸ்? இது மூலமா என்ன அட்டைன் பண்ண முடியும்? இது மூலமா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கறதுலாம் வந்து ஒரு ப்ராசஸ் தான் டேட்டா சயின்ஸுங்கிறது. டேட்டா சயின்ஸுங்கிறது என்னன்னா நம்ம கிட்ட அவைலபிலிட்டி ஆஃப் டேட்டா மேல ஒரு சயின்டிபிக் அல்காரிதம் ஆர் அ மாடலை அப்ளை பண்ணி we are deriving a certain outcome out of that. ஓகே, அதுதான் நம்ம வந்து டேட்டா சயின்ஸ். ஓகேவா? இட்ஸ் ஒரு பிளைன் டெஃபினிஷன். ஓகேவா? இதுக்கு வந்து மோர் ஆஃப் தியரட்டிக்கல் டெஃபினிஷன், ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் கொடுக்கலாம். பட் பிளைன் டெஃபினிஷன் என்னன்னா இருக்கிற டேட்டா மேல ஒரு பேட்டர்ன் ஆஃப் அல்காரிதம் ஒரு மாடல், சயின்டிபிக் ஸ்டாட்டிஸ்டிஷியன் மாடல் அப்ளை பண்ணி ஒரு அவுட்கம், அவுட்கம் பி பேஸ்ட் ஆன் அவர் ரிக்வயர்மெண்ட். என்ன ரிக்வயர்மெண்ட்டோ நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு வந்து நான் வந்து சென்னையில மழை பெய்யுமா இல்லையா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா, if I have data, historical data of last 20 years of weather forecast of Chennai, I can give some prediction that tomorrow it will rain or not. ஸோ அந்த இதுக்கு வந்து நான் டேட்டா இருக்கேன்ட்ட 20 வருஷத்துக்கான வெதர் டேட்டா இருக்கு. அது மேல நான் ஒரு சயின்டிபிக் மாடல், ஒரு அல்காரிதம் நான் யூஸ் பண்ண போறேன். அந்த அல்காரிதம் வந்து எனக்கு என்ன சொல்லணும்னா, நாளைக்கு சென்னையில மழை பெய்யுமா இல்லையா. ஸோ இந்த ப்ராசஸ் தான் டேட்டா சயின்ஸ். இதுல வந்து வேரியஸ் ஃபேசஸ் இருக்கு, வேரியஸ் லைஃப் சைக்கிள் ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். ஸோ டேட்டா சயின்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மித் இருக்கு. ஏன்னா டேட்டா சயின்ஸ் வந்து மித்தோ இல்ல வந்து ஒரு ப்ரீகன்செப்ட் நோஷன் இல்ல வந்து எப்படின்னா சொல்லலாம். ஓகே, டேட்டா சயின்ஸ்னா ஏஎம்எல் மட்டும்தான். இல்ல டேட்டா சயின்ஸ்னா சில பேர் வந்து பிக் டேட்டாம்பாங்க, சில பேர் டேட்டா மைனிங்பாங்க, இல்ல வந்து சில பேர் வந்து டேட்டா சயின்ஸ்னா இட் இஸ் மோர் ரிலேட்டட் வித் விஷுவலைசேஷன், ரிப்போர்ட்டிங் ஆர் பிசினஸ் அனலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு அவங்கவுங்க ஆஸ்பெக்ட்ல இருந்து சில விஷயம் சொல்லுவாங்க. பட் டேட்டா சயின்ஸ்ங்கிறது இட்ஸ் மோர் ஆஃப் இன்டர் டிசிப்ளினரி, ஒரு மல்டி டிசிப்ளினரி ஆக்டிவிட்டி தான் டேட்டா சயின்ஸ். இல்ல பாத்தீங்கன்னா யூ கேன் இட் இஸ் டேட்டா மைனிங் இருக்கும், மிஷின் லேர்னிங் இருக்கும், ஏஐ இருக்கும், பேட்டர்ன் ரெகக்னிஷன் இருக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஆல்வேஸ் அதான் எல்லாமே ஒரு நீங்க இதுவரையும் ஒரு செப்பரேட் டொமைனா இருந்தது எல்லாத்தையும்
ஒரு கோஆர்டினேட் பண்ணி நீங்க ஒரு டேட்டா மேல அப்ளை பண்றது தான் டேட்டா சயின்ஸோட கம்ப்ளீட் ப்ராசஸ். மியூட்ல ஓகே. ஸோ ஸோ டேட்டா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு மல்டி டிசிப்ளினரி ஒரு விஷயம்னா வந்து டேட்டா சயின்ஸுக்கு பேசிக் ஃபவுண்டேஷன். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு டெக்னாலஜியும் பார்ட் ப்ளே பண்ணும். இப்போ மிஷின் லேர்னிங் ஏஐ வந்து ஒரு பார்ட் ப்ளே பண்ணும். டேட்டா மைனிங் கான்செப்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து டேட்டா மேலே எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாது. பிக் டேட்டா இல்லாமல் வந்து நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணவே முடியாது டேட்டா சயின்ஸில். விஷுவலைசேஷன் இல்லாம நீங்க வந்து ஒரு அல்காரிதம் மாடல் மூலமா வந்து அவுட்கம் நீங்க என் கஸ்டமருக்கு காட்டவே முடியாது. ஸோ இப்படி வேரியஸ் ஆஸ்பெக்ட்ல வேரியஸ் டொமைன்ஸ் வந்து இங்க வந்து பிளே பண்ணுது. ஸோ இந்த இதில் பாத்தீங்கன்னா இப்ப முக்கியமா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் டேட்டா சயின்ஸ் வளர்ந்த காரணம் முக்கியமா வந்து அதுவும் இந்த குறிப்பிட்ட பீரியட்ல ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸ்ல ஒரு ரேபிட் ஃபேஸ்ல வளர்றதுக்கு காரணம் அவைலபிலிட்டி ஆஃப் டேட்டா. செகண்ட் முக்கியமான காரணம் வந்து ஓப்பன் சோர்ஸ். இப்போ ஓப்பன் சோர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து நம்ம வந்து ப்ரொப்ரேட்டரி சாஃப்ட்வேர்ஸ் இருந்துச்சு, ப்ரொப்ரேட்டரி டெக்னாலஜிஸ் இருந்துச்சு, ப்ரொப்ரேட்டரி லாங்குவேஜஸ் இருந்துச்சு, அவங்ககிட்ட இருந்தா பர்ச்சேஸ் பண்ணும், அவங்ககிட்ட இருந்தா யூசேஜ் பண்ணும் அப்படின்னு லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜிஸ், ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் அண்ட் ஓப்பன் சோர்ஸ் பேக்கேஜஸ், ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜஸ்லாம் வந்த பிறகு ரேபிட் ஃபேஸ் ஆஃப் க்ரோத் ஆஃப் டேட்டா சயின்ஸ். நீங்க டேட்டா அவைலபிலிட்டி எவ்வளோ ரேப்பிடா வளர்ந்துச்சோ அதே ஃபேஸ்ல வந்து அது மூலமா அந்த டேட்டா அப்ளை பண்றதுக்கு தேவையான டெக்னாலஜிஸ், அது டூல்ஸா இருக்கலாம், பேக்கேஜஸா இருக்கலாம், லாங்குவேஜா இருக்கலாம், அதுவும் ரேபிட் ஃபேஸ்ல ஓப்பன் சோர்ஸ்ல வளர்ந்துச்சு. ஸோ இந்த செகண்ட் ஐட்டம் ஓப்பன் சோர்ஸ் மூலம் வளர்ந்த டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் தான் பெரிய அளவுக்கு வந்து டேட்டா சயின்ஸ் வந்து ஒரு பூஸ்ட் கொடுத்துச்சு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண ப்ரிடாமினன்டான டூல்ஸ் ஃபார் டேட்டா சயின்ஸ் பாத்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் தான். மேபி சிலது இருக்கு ப்ரொப்ரேட்டரியா இருக்கு. இப்போ பவர் பிஐ எல்லாம் வந்து ப்ரொப்ரேட்டரி டூல். பட் ஆனா அதுக்கு ஈக்குவலா காம்படிட்டிவ் இது வந்து ஓப்பன் சோர்ஸ்ல இப்போ இருக்கு. ஸோ ஓப்பன் சோர்ஸோட டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து இந்த ஃபீல்டுலயே வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு டேட்டா சயின்ஸ்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸுக்கு வராங்க. இப்போ நீங்க வந்து கூகுளா இருக்கட்டும், இல்லை வந்து மைக்ரோசாஃப்டா இருக்கட்டும், இல்லை ஏடபிள்யூஎஸ்ஸா இருக்கட்டும், அவங்கவுங்க பிளாட்ஃபார்ம்ல வந்து தே ஆர் ஓப்பனிங் அப் அ ஸ்பேஸ் ஃபார் ஓப்பன் ப்ராஜெக்ட்ஸ். ஓப்பன் ப்ராஜெக்ட்ஸ், ஓப்பன் சோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டுக்கு அவங்க வந்து நிற்கிறாங்க. ஏன்னா they want to expand டேட்டா சயின்ஸ். டேட்டா சயின்ஸோட வளர்ச்சி வந்து ஒரு விதத்துல அந்த அவங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். ஏன்னா வந்து ஒரு கட்டத்துல இஃப் ப்ராஜெக்ட் ஆர் இஃப் கான்செப்ட் இஸ் ப்ரூவன் they can acquire that concept into their company. ஸோ இது இந்த மாதிரி வந்து ஓப்பன் சோர்ஸ்ல வந்து வளர்க்கறது வந்து அந்த கம்பெனிஸ்க்கு பெனிஃபிஷியலா இருக்கிறதுனால தான் பெரிய அளவுக்கு வந்து they are providing datas. பாத்தீங்கன்னா நீங்க வந்து கூகுளோட ஓப்பன் சோர்ஸ் இதுக்கு பிளாட்ஃபார்ம் போனீங்கன்னாலும் சரி, இல்ல அஜூரோட ஓப்பன் டேட்டா செட்டுக்கு போனீங்கன்னாலும் சரி, உங்களுக்கு எக்கச்சக்கமான டேட்டாஸ் அவங்க ஃப்ரீயா ஓப்பனா கொடுக்குறாங்க. அது கிரிட்டிக்கல் டேட்டாஸே கொடுக்குறாங்க. ஸோ நீங்க அதை வச்சு நீங்க வந்து ஒரு மாடல் கிரியேட் பண்றீங்க, இல்ல அவங்க கேட்கிற வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை சால்வ் பண்றீங்க அப்படின்னா they are ready to buy back that solution into their company. ஸோ இந்த மாதிரி வந்து they are trying to expand their network in the field of data science. அதுவும் இந்த மாதிரி டேட்டா சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் மோர் ப்ராஃபிட்டபிள் அவங்களுக்கு கம்பெனிஸ்க்கு இருக்கு. ஏன்னா வந்து இது வந்து அவங்களோட பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு இல்ல அவங்களோட கஸ்டமரோட பிசினஸ் டெவலப் பண்ற பெரிய அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கனால இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் இதை வந்து அவங்க புஷ்அப் பண்றாங்க. இப்போ வந்து டேட்டா சயின்ஸோட அப்ளிகபிலிட்டி பாத்தீங்கன்னா இட் இஸ் கிராஸ் ஃபங்க்ஷனல். கிராஸ் ஃபங்க்ஷனல்னா எந்த ஒரு குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரிக்குன்னு கிடையாது, இட் இஸ் அக்ராஸ் தி இண்டஸ்ட்ரி. நீங்க எந்த இண்டஸ்ட்ரி இல்லைனாலும் இந்த டேட்டா சயின்ஸை வந்து யூஸ் பண்ணலாம், ப்ரொவைடட் டேட்டா அவைலபிளா இருக்கணும். டேட்டா மட்டும் அவைலபிளா இருந்துச்சுன்னா எந்த இண்டஸ்ட்ரியில்னாலும் இதை அப்ளை பண்ணலாம். டேட்டா இண்டஸ்ட்ரி இஸ் irrespective ஆஃப் எனி இண்டஸ்ட்ரி கேன் பி யூஸ்ட். நெக்ஸ்ட் முக்கியமான வந்து அப்ளிகேஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸ். இப்போ அப்ளிகேஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸ் நம்ம வந்தோம்னா நான் ஃபர்ஸ்ட் இப்போ சொன்ன மாதிரி இப்போ வந்து 2 விதமா நம்ம பார்க்கலாம். ஒன்று பிசினஸ் டர்ம்ஸ்ல எப்படி யூஸ் பண்றது. இப்போ ஒவ்வொரு பிசினஸ்க்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும், அவன்கிட்ட டேட்டாவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இது வந்து ஃபேமஸான எக்ஸாம்பிள், நீங்க நெட்ல என்னால கிடைக்கிற ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒன்று வந்து இந்த வால்மார்ட்ல என்ன பண்ணாங்கன்னா ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து அவங்க கிட்ட இருந்த டேட்டாஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணாங்க. ஸோ அனலைஸ் பண்ணும்போது வீக்கெண்ட்ஸ்ல மட்டும் ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பேட்டர்ன் என்னன்னா ஃப்ரைடே நைட்ஸ் ஆனா அவங்களோட வால்மார்ட் ஸ்டோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டைப்பரோட சேர்ந்து அதாவது பேபி டைப்பர்ஸோட சேர்ந்து பீர் பாட்டிலும் சேர்ந்து செல் ஆகுது அப்படிங்கிறத அந்த பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறாங்க.
இதை ஏன் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்றாங்க. ஸோ அதை ஏன் அனலைஸ் பண்றாங்கன்னா பாத்தீங்கன்னா அமெரிக்கன் கல்ச்சர்ல வந்து ஒரு 1 to 4 பேரண்ட்ஸ் வில் பி ஒர்க்கிங், மென் அண்ட் உமன் வில் பி ஒர்க்கிங். ஸோ அந்த மாதிரி இதுல வந்து என்னன்னா வீக்கெண்ட்ஸ் வந்து பேபி கேர் பண்றது பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட்ஸா இருக்காங்க. ஸோ அப்படி என்ன பண்றாங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங்ஸ் ஆனா பேபி டைப்பர்ஸும் அவங்க வந்து சில் அவுட் பண்றதுக்கு வந்து பீரோ வாங்குறாங்க. இது வந்து இந்த பேட்டர்னை வந்து வால்மார்ட் ப்ரிடிக்ட் பண்ண போது என்ன பண்ணாங்கன்னா இந்த 2 ஐட்டம்ஸும் வந்து அவங்களோட ரேக் சிஸ்டம்ல நியர்பை வச்சாங்க. அவங்களோட ஹலோ ஹலோ இது அவங்களோட பேட்டர்ன் அவங்க சேல்ஸ் வந்து பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 21% ஆஃப் சேல்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரெமெண்டஸா இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சு அவங்க 2 ஐட்டத்தையும் பக்கத்து பக்கத்துல வைக்கும் போது. ஸோ இதே மாதிரி வந்து அவங்க இந்த ஹரிகேன்ஸ் அப்போ வந்து என்ன மாதிரி பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னு அவங்க ஒரு அல்காரிதம் வந்து ரன் பண்ணும்போது அதுல வந்து ஒரு வினோதமான விஷயம் ஃபைன் பண்ணாங்க. அவங்க வந்து கேண்டிஸ் பர்ச்சேஸ் பண்றாங்க, பீப்புள் ஆர் பைங் கேண்டிஸ் அட் டைம்ஸ் ஆஃப் ஹரிகேன்ஸ் அப்படிங்கறத ஒரு கண்டுபிடிச்சாங்க. இது மூலமா என்ன பண்ணாங்கன்னா வால்மார்ட் வந்து திருப்பி வந்து அந்த ஐட்டம்ஸ் வந்து அவங்க ஸ்டோர்ஸ்ல வந்து எங்க வந்து பிளேஸ் பண்ணலாம் அப்படிங்கறத டிசைட் பண்ணாங்க. ஏன்னா என்ட்ரன்ஸ் ஆஃப் த ஸ்டோர்ஸ் வில் பி மோர் frequently visited by the customers, so we will place it at the entrance. இது மூலமா பெரிய அளவுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இது வந்து ஒரு விதமான பிசினஸ் சர்வீஸ். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம டே டு டேஸ் லைஃப்லயே நிறைய நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட கூகுள்ல ஆண்ட்ராய்டு ஆப்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டு வந்து இப்போ ஜிபிஎஸ் வந்து ஆன்ல இருக்குன்னா இட் ரெகுலர்லி ட்ராக்ஸ் அவர் ஆக்டிவிட்டிஸ். நம்ம எங்க போறோம், என்ன பண்றோம், எப்படி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கண்டினியூஸா என் ஜிபிஎஸ் ஆன்ல இருந்துச்சு. ஒரு 21 டேஸ்க்கு நான் உடனே ஆஃபீஸ் போறேன், அது ரெகுலரா மானிட்டர் பண்ணுது. 22nd day it gives me a prediction that today 9 o'clock when you're starting for office take this route due to lesser traffic அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் எனக்கு கொடுக்குது. இந்த ரெக்கமெண்டேஷன் எப்படி வந்துச்சு? 21 days ஆஃப் மை டேட்டா வந்து கூகுள் வந்து அசஸ் பண்ணிருக்கு. நான் வந்து இந்த 21 டேஸும் இந்த குறிப்பிட்ட டைம்ல இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு ரெகுலரா நான் போயிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஆஃபீஸ் டிசிஎஸ் ஆஃபீஸ்ங்கிறது அது ரெகனைஸ் பண்ணிருக்கு. ஸோ இது ஆஃபீஸ் தான் போற அப்படிங்கறத அது ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு. அது மூலமா இப்போ என்னன்னா இப்போ 9 o'clock ஆக போகுது, we will give a prediction. இது வந்து ஒரு விதத்துல நம்ம பார்த்தா இட் இஸ் டேக்கிங் அவுட் மை பிரைவசி ஃப்ரம் மீ ஆர் அண்ட் இட் இஸ் நாட் கன்சர்ன்ட் அபவுட் மை டேட்டா செக்யூரிட்டி. லாட் ஆஃப் திங்ஸ் நம்ம இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இது வந்து எனக்கு எஃபிஷியண்டா இருக்கா, எனக்கு ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பாத்தீங்கன்னா ஆமா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் வந்து இப்போ 9 மணிக்கு கிளம்பும்போது எனக்கு டிராஃபிக்கா ஒரு ஏரியால இருக்குன்னு எனக்கு சொல்றது வந்து ஒரு எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல் சைட். நான் வந்து வேற ரூட்ல இருக்கு, நான் ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் போய் சேரலாம். ஸோ இந்த விதத்துலயும் பார்த்தா ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. பட் தேர் இஸ் கன்சர்ன்ஸ், லாட் ஆஃப் கன்சர்ன்ஸ். இந்த மேஜர் கார்பரேட்ஸ் வந்து எப்படி டேட்டா யூஸ் பண்றாங்கல்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கதான் செய்யுது. பட் ஒரு கஸ்டமரா பார்க்கும்போது அது ஒரு யூஸும் எனக்கு இருக்கதான் செய்யுது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாலே எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அப்போலோ வந்து இப்போ ரீசெண்டா ஒரு பேக்கேஜ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பேக்கேஜ் பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பிளான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மூலமா என்ன பண்றாங்கன்னா இப்போ நீங்க உங்க மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ண பிறகு உங்களோட பேராமீட்டர்ஸ் எல்லாம் வரத அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ், அதாவது இதுவரையும் அவங்க எடுத்த எல்லா மெடிக்கல் ரெக்கார்ட்ஸையும் அவங்க வந்து டேட்டா மைனிங் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டேட்டா மைனிங் மூலமா சில பேட்டர்ன்ஸை ரெகனைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த பேட்டர்ன்ஸ் உங்களோட ரெக்கார்ட்ஸோட மேட்ச் பண்ணுச்சுன்னா அவங்க வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுப்பாங்க. உங்களுக்கு 10 வருஷம் கழிச்சு கேன்சர் வரலாம், இல்ல ஒரு 7 வருஷம் கழிச்சு டயபெட்டிஸ் வரலாம் இப்படின்னு ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுப்பாங்க. அந்த ப்ரிடிக்ஷன் வச்சுக்கிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு வந்து அதை தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரி வந்து மெடிசன்ஸ் அண்ட் ப்ரிகாஷனரி ஆக்டிவிட்டிஸ் அண்ட் என்ன மாதிரி வந்து மெடிக்கல் கேர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சார்ட் அவுட் பண்ணுவாங்க. அந்த 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கான ப்ரோக்ராம் சார்ட் அவுட் பண்ணி அந்த உங்களை ரெகுலரா மானிட்டர் பண்ணுவாங்க. எவ்ரி இயர் வந்து இந்த டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ணுவாங்க until you get that pattern is invalid. அதாவது அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு டயபெட்டிஸ் வர மாதிரி இருக்குன்னா அந்த சுகர் லெவல்லாம் குறையிற வரையும் அந்த பேட்டர்ன் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அந்த ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, மெடிக்கல் கேர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது மூலமா என்னன்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் த நீங்க ஒரு ப்ரிடிக்ஷன் வந்த வச்சு உங்களோட டயபெட்டிஸ் வராம தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இதுல இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. இவங்க இத்தனை வருஷமா வாங்கின சேர்த்து வச்ச ரெக்கார்டை எத்தனை பேஷண்ட்டை வந்து போய் பெர்மிஷன் வாங்கினாங்க அவங்க டேட்டா வந்து இந்த மாதிரி ஒரு அனலிசிஸ் யூஸ் பண்றதுங்கிறதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் ஸ்டில் இது வந்து ஒரு கஸ்டமரா ஒரு பேஷண்டா எனக்கு வந்து என் லைஃபை வந்து சேவ் பண்றதுக்கான
ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது கொடுக்குது. இட்ஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ், பியூர்லி பிகாஸ் ஆஃப் அவைலபிலிட்டி ஆஃப் டேட்டா. இது வந்து நம்ம சென்னையில அப்போலோலே நடக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து இன்னைக்கு லாட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ் ஹஸ் டன். ஈவன் லேட்டஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கோவிட், சைனால வந்து கோவிட் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு பிக்கஸ்ட் வெப்பனா இருந்தது வந்து டேட்டா சயின்ஸ் தான். நீங்க பாத்தீங்கன்னா ஊகான்ல மட்டும் அதை வந்து கண்டெயின் பண்றதுக்கு முக்கிய காரணம், ஊகான்ல இருந்து சீனாவோட மித்த பகுதிகள் பீஜிங்கா இருக்கட்டும், ஷாங்காயா இருக்கட்டும், எந்த பகுதிக்கு போனாலும் அவங்க வந்து ஒரு ஃபார்ம் மேண்டட்டரியா ஃபில் பண்ண வைக்கிறாங்க. அந்த மேண்டட்டரி ஃபார்ம் மூலமா ஒரு ஆப் மூலமா அதை ரிஜிஸ்டர் பண்ண வைக்கிறாங்க. அந்த ரிஜிஸ்டர் பண்ண ஆப் மூலமா அவங்க கண்டினியூஸா ட்ராக் பண்றாங்க. ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தால் அதையும் ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. அதை கண்டினியூஸா அவங்க ஆப் மூலமா ட்ராக் பண்றாங்க. அந்த ஆப் மூலமா ட்ராக் பண்ணும்போது எனி சிம்டம்ஸ், அவங்க எப்பயாவது ஒரு சிம்டம்ஸோ இல்லை ஏதோ ஒன்று வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னா அந்த ஆப், அந்த ஜிபிஎஸ் லொகேஷன் மூலமா அவங்க டிராவல் பண்ண என்டையர் கான்டாக்ட் ஹிஸ்டரிய அந்த நியர்பைல இருந்து அத்தனை பேர்த்தோட பர்சன்ஸையும் ஐசோலேட் பண்றாங்க. ஸோ இது மூலமா என்னன்னா ஈஸியா வந்து அந்த ஒரு அந்த பர்சன், அஃபெக்டட் பர்சன் அவங்களோட கான்டாக்டை ஈஸியா ட்ராக் பண்ணி அதை அவங்களுக்கு கண்டெயின் பண்றதுக்கும் ஐசோலேட் பண்றதுக்கும் ரொம்ப எஃபிஷியண்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஷியல் ரெகக்னேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏஐ யூஸ் பண்ணிருக்காங்க, எம்எல்ஏ, லாட் ஆஃப் திங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் மூலமா அவங்க பெரிய அளவுக்கு வந்து அவுட் சைட் ஊகான் வந்து இந்த வைரஸ் பரவற பெரிய அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இது வந்து சீனாவோட மிக ஸ்டெப். இதுக்கு காரணம் வந்து ஒரே நாள்ல அவங்க அந்த சிஸ்டம் டெவலப் பண்ணல. இட் வாஸ் தேர் ஃபார் த லாஸ்ட் 5 years. அவங்க லாஸ்ட் 5 years வந்து அவங்களோட சோஷியல் கிரெடிட் சிஸ்டம் ஒன்று வச்சிருக்காங்க. அது மூலமா வந்து கிவிங் கிரெடிட் சிஸ்டம்ஸ் ஃபார் த கிரெடிட் ஸ்கோர்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி சிட்டிசன்ஸ். அவங்களோட பிஹேவியர் எல்லா ஆஸ்பெக்ட்லயும் கொடுக்குறாங்க. அதுக்கெல்லாம் யூஸ் பண்ண டெக்னாலஜி தான் இப்போ வந்து கோவிட் கண்ட்ரோலுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு டேட்டா சயின்ஸோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அது முக்கியமா அவைலபிலிட்டி ஆஃப் டேட்டானால வந்து ஒரு ரேபிட் யூசேஜ் ஆஃப் டேட்டா வந்து பெரிய அளவுக்கு வந்து ஹியூமனிட்டிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஹியூமனிட்டிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது கோவிட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் பெரிய எதிர்காலத்துல பெரிய அளவுக்கு யூஸ் பண்ணலாம். பட் பெரிய அளவுக்கு இன்னைக்கு வந்து யூட்டிலைஸ் பண்றது பாத்தீங்கன்னா பிசினஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய அளவுக்கு இப்ப ஊபரா இருக்கட்டும், ஸ்விக்கியா இருக்கட்டும், இல்ல கூகுளா இருக்கட்டும், பெரிய பெரிய நிறுவனங்கள் இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரிப்பிங் த பெனிஃபிட் அவுட் ஆஃப் திஸ் டேட்டா சயின்ஸ். பட் இன்னும் சோஷியலா ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வர வேண்டியது இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா யூஎன்ஏ வந்து லாட் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஹவு டு எராடிகேட் பாவர்ட்டி யூசிங் பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்திருக்கு. இல்லை வந்து ஹவு டு எராடிகேட் போலியோ யூசிங் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ், ஓப்பன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதில் வந்து தே ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் எந்த சாம்பிள் எந்த இடத்துல வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் அஃபெக்டட் ஆஃப் certain viruses or certain things. அப்படின்னு லாட் ஆஃப் திங் ஓப்பன் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் அவைலபிள் ஹேப்பனிங் அக்ராஸ் தி குளோப். ஸோ இது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸ். ஸோ அடுத்தது வந்து முக்கியமா இப்போ டேட்டா சயின்ஸ்ல வந்து என்ன, வாட் இஸ் டேட்டா சயின்ஸ், அதுல என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா சயின்ஸ் லைஃப் சைக்கிள். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓவரால் ஜஸ்ட் சிம்பிள் பிக்சர், பட் ஒவ்வொன்றுக்குள்ளரையும் தேர் லாட் ஆஃப் திங்ஸ் கோஸ் இன். இப்போ நீங்க எப்படி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வாட்டர் ஃபால் மாடல ஒரு செட் ஆஃப் ப்ராசஸ் இருக்கும், அஜைல ஒரு செட் ஆஃப் ப்ராசஸ் இருக்கும், டேட்டா சயின்ஸ் லைஃப் சைக்கிள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ப்ராசஸ் இருக்கும். ஓகேவா, இது வந்து மோர் ஆஃப் ப்ராசஸ் ஓரியன்டட், லிட்டில் பிட் ஆஃப் ப்ராசஸ் ஓரியன்டட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிஸ்னஸ் ரிக்வயர்மெண்ட் இருக்கணும். பிஸ்னஸ் ரிக்வயர்மெண்ட் இல்லைன்னா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். இப்போ நீங்க ஒரு டேட்டா இருக்குதுங்கிறதுக்காக சும்மா போய் அதில் போய் நோண்ட முடியாது. இல்லை என்ன தேடணும்னே தெரியாம நீங்க ஜஸ்ட் ஒரு டேட்டாக்குள்ள டீப் டைவ் பண்ணி ஒரு மாடலையோ இல்லை ஒரு சயின்டிஃபிக் மாடலையோ இல்லை அல்காரிதமையோ பில்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்க உங்களுக்கு தெரியணும் என்ன வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அமெரிக்காவில் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து என்னன்னா லாட் ஆஃப் டிரைவர்ஸ், டாக்ஸி டிரைவர்ஸ் வந்து ஆக்சிடென்ட்ஸ் பண்றாங்க, ப்ரீமியம் கிளைம் பண்றாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சு. அதனால என்ன பண்ணாங்கன்னா they had want to create a solution where if that driver has drunken drive or if he has committed a driving offense, then we need to increase the premium for a particular person. So இந்த இதை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு they want to do an algorithm. Okay, ஸோ அந்த ஒரு பேசிக் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் ஸ்டேட் இல்லாம நம்ம எந்த ஒரு டேட்டா மைனிங்கும் பண்ண முடியாது, நம்ம என்ன பண்ணுன்னே தெரியாம அந்த ஒரு டேட்டா யூஸும் பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் முக்கியமானது. ஸோ ஃபர்ஸ்ட் பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வேணும். நெக்ஸ்ட் வந்து அதுக்கான டேட்டாவை
கேதர் பண்ணுறது. இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இப்போ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி அதோட டிரைவர்ஸ்க்கு இருக்கிற மோட்டார் இன்சூரன்ஸ்ல இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் கேதர் பண்ணும். இப்போ நீங்க அந்த டேட்டா இல்லாம நீங்க ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ அந்த டேட்டாவெல்லாம் நான் வந்து கேதர் பண்ணுவேன். எப்படி கேதர் பண்ணுவேன்? ஸோ வேரியஸ் சோர்சஸ் மூலமா அந்த டேட்டாஸ் வந்து அவைலபிளா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவங்க செட் ஆஃப் டேட்டாஸ் வந்து யார் யார் வந்து ஆக்சிடென்ட்ஸ் பண்ணாங்கன்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ட வந்து அவங்க இன்சூரன்ஸ் எவ்வளோ கிளைம் பண்ணியிருக்காங்க டேட்டா இருக்கும். இப்படி வேரியஸ் டேட்டாஸ் வந்து அவைலபிளா இருக்கும். இப்போ அது வந்து ஓப்பனா இருக்கா இல்லையா? இப்போ வந்து சில இடத்துல வந்து ஓப்பனா இருக்கும், சில இடத்துல வந்து கம்பெனிஸ் ஆர் ப்ரொக்யூரிங் த டேட்டாஸ் ஃபார் அ ரேட். ஓகேவா? ஸோ அதுவும் நடக்குது. இப்போ நம்ம இப்போ நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கூகுளில் வந்து சில ஓப்பன் செட் டேட்டா கொடுத்துருக்காங்க, இல்லை வந்து மைக்ரோசாஃப்ட் ஓப்பன் செட் டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா அவங்க வந்து வேரியஸ் கம்பெனிஸ் வேரியஸ் சோர்சஸ்ல இருந்து கலெக்ட் பண்ண டேட்டாவை குமுலேட் பண்ணி அந்த டேட்டாவை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம போய் அந்த டேட்டாவை வந்து வாங்க முடியாது, ஏன்னா இட் வில் பி அ பிரைஸ். ஓப்பன் டேட்டாஸ் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் கம்பெனிஸ் வந்து நம்ம ப்ரொக்யூர்மெண்ட் டேட்டா பண்ணுவாங்க. ஸோ அதுதான் டேட்டா சோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணும். டேட்டா சோர்ஸ் ரெடி பண்ண பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா டேட்டா கிளென்சிங். டேட்டா கிளென்சிங் ஒரு டேட்டா ரிஃபைன்மெண்ட். டேட்டா வந்து நீங்க வாங்கின டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரே ஃபார்மேட்ல இருக்காது, வெவ்வேறு ஃபார்மேட்ஸ் இருக்கும், இல்லை வந்து வெவ்வேறு மாடல்ஸ்ல இருக்கும், இல்லை வெவ்வேறு அட்ரிபியூட்ஸ்ல வெவ்வேறு இதுல இருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் கொலைட் பண்ணி ஒரு சிங்கிள் டேட்டா சோர்ஸ் ஃபார்மேட்டை கிரியேட் பண்ணும். ஏன்னா நீங்க கிரியேட் பண்ண அல்காரிதம் வந்து ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன் ஆஃப் டேட்டாவோட அசஸ் பண்ண போகுது. இட் வில் நாட் பி தட் நீங்க என்ன டேட்டா கொடுத்தாலும் எந்த மாதிரி டேட்டா கொடுத்தாலும் வந்து வராது. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் கிளென்சிங் இஷ்யூஸ் இருக்கும், இல்லை வந்து இன்வேலிட் டேட்டா இருக்கும், இந்த மாதிரி லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த டேட்டாவை செட்டிஸ் பண்ணும். நீங்க அதை செட்டிசைட் பண்ண பிறகுனா நீங்க மாடலிங்கை கிரியேட் பண்ணணும். மாடலிங்னா என்னன்னா, இங்க இதான் முக்கியமான பார்ட். இங்கதான் வந்து வேற ஒரு டேட்டா சயின்டிஸ்டோட ஒரு முக்கியமான பார்ட்டே இருக்கு. இந்த டேட்டா சயின்டிஸ்டோட முக்கியமான பார்ட் என்னன்னா, இப்ப எனக்கு வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தெரியும், என்கிட்ட இந்த டேட்டா இருக்கு, இப்ப இது மேல நான் என்ன அல்கோரிதம் யூஸ் பண்ணும், இல்ல என்ன மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிஷியன் மேத்தமெட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் நான் யூஸ் பண்ணும், ஸோ தட் ஐ கேன் டிரைவ் மை அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறத மாடல் பண்ணும். இதுக்கு தான் நம்ம வந்து வில் சூஸ் த அல்காரிதம்ஸ். ஓகே, வேரியஸ் அல்காரிதம்ஸ் இருக்கு, அதில் ஃபியூ அல்காரிதம்ஸ் நான் லேட்டரா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த அல்காரிதம்ஸ் எல்லாம் வந்து சூஸ் பண்ணும். இந்த சூஸ் பண்ண அல்காரிதம் மூலமா நான் என் டேட்டா மேல அப்ளை பண்ணுவேன், அந்த டேட்டா மேல. ஸோ அந்த டேட்டா மூலமா எனக்கு ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும். ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை நான் வந்து வேலிடேட் பண்ணும் என் கஸ்டமர்ஸோட. வேலிடேட் பண்ண பிறகு நான் டிப்ளாய் பண்ண முடியும். ஸோ இந்த இப்போ சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐட்ரேட்டிவ் சைக்கிள் கண்டினியூஸா சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கணும். அந்த சர்க்குலேஷன்ல நான் அந்த வர அவுட்கம் எக்ஸ்பெக்டட் அவுட்கமோட மேட்ச் ஆனா மட்டும்தான் நான் ஐ கேன் கோ
ஹலோ. யா. ஹலோ. இப்போ கிளியரா இருக்கு பாருங்க, கண்டினியூ. சாரி, இப்போ பவர் ஆஃப் ஆயிடுச்சு, அதனால வைஃபை ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, கன்டினியூ பண்றேன். எங்க ஸ்டாப் ஆச்சு? எக்ஸாக்ட்லி ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி. சரி, ஓகே ஓகே. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா, இதுதான் நெக்ஸ்ட் காட்டினேன். ஸோ இது லைஃப் சைக்கிள் ஆஃப் டேட்டா அனாலிசிஸ், கிறிஸ்ப் டிஎம்பாங்க. இது வந்து கிராஸ் இண்டஸ்ட்ரி ப்ராசஸ் ஆஃப் டேட்டா மாடலிங். இது பார்த்தீங்கன்னா, இதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைஃப் சைக்கிள் ஆஃப் டேட்டா சயின்ஸ் எடுத்துக்கிட்ட மாதிரி இந்த லைஃப் ஆஃப் டேட்டா அப்படியே கொஞ்சம் சிம்பிள் ஆஃப் வே அந்த ஈச் ஸ்டெப்ல என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் இஷ்யூ இருக்கும். அந்த பிஸ்னஸ் இஷ்யூக்கான பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ்ஸ், நீங்க எஸ்டிஎல்சி லைஃப் சைக்கிள் இருக்க மாதிரியே இதுவும் ஒரு லைஃப் சைக்கிள். பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இஷ்யூ, அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், அதை அனலைஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து அதுக்கான டேட்டாவை கேதர் பண்ணும். டேட்டாவை கேதர் பண்ணி அதை எக்ஸ்ப்ளார் பண்ணும். எக்ஸ்ப்ளார் பண்ண போய் ப்ரிப்பேர் பண்றதுக்கு மோர் ஆஃப் டேட்டா கிளென்சிங், பிளெண்ட் பண்றது, ஃபார்மேட் பண்றது, குறிப்பிட்ட ஃபார்மேட்ல மாத்துறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சில சிபிசி ஃபைல் ஃபார்மேட்ல இருக்கும், சிலது எக்ஸல் ஃபார்மேட்ல இருக்கும், சிலது வந்து அன்ஸ்ட்ரக்சர் டேட்டால இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து கம்பைன் பண்ணி ஒரு ஃபார்மேட்டை கிரியேட் பண்றது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி அனாலிசிஸ் ஆர் மாடலிங். இதுதான் வந்து முக்கியமான விஷயம். வேற யூ வில் பி அப்ளைங். ஒரு டேட்டா சயின்டிஸ்டோட ஒரு முக்கியமான வேலையே இதான். வேர் தே அப்ளைட் அல்காரிதம் டு கிவ் த ப்ரிடிக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு ஒரு மழை பெய்யுமா பெய்யாதா அப்படின்னு இட்ஸ் நீட் அல்காரிதம் டு சே தட். ஒரு ஹிஸ்டாரிக்கலா 20 இயர்ஸ் டேட்டா அசஸ் பண்ணி ஆமா நாளைக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லணும்னா நீட் அல்காரிதம் ஒரு மாடல் டு ப்ரிடிக்ட். ஸோ அதுக்கு வந்து ஒரு மாடல் கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் இஸ் வேலிடேஷன். ஸோ வேலிடேஷன்ங்கிறது வந்த அவுட்கம் வந்து வேலிடேட் பண்றது கரெக்டா இல்லையான்னு. ஸோ கரெக்ட்னா வந்து அதை வந்து விஷுவலைசேஷன் ஆர் ரெப்ரஸன்டேஷன், அதை எப்படி நான் என் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ட்டு ரெப்ரசென்ட் பண்றது அப்படிங்கிறத கிரியேட் பண்றது தான் விஷுவலைசேஷன் பிரசன்டேஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் லைஃப் சைக்கிள் ஹவு டேட்டா அனாலிசிஸ் டேட்டா சயின்ஸ் ஆக்டிவிட்டிஸ் டேக்ஸ் பிளேஸ். டேட்டா சயின்ஸ் இஸ் லைக் ஒரு லார்ஜ் ஸ்பேஸ். அதுல ஒரு எப்படி வந்து ஒரு லைஃப் சைக்கிளா இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது இந்த ஃப்ரேம் ஒர்க். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். நெக்ஸ்ட் வந்து இந்த டேட்டா மாடலிங், அதான் பார்த்தீங்கன்னா அதான் மேஜர் ஆக்டிவிட்டி. ஸோ அந்த டேட்டா மாடலிங்க இருக்க முக்கியமான விஷயங்கள் தான் நம்ம டேட்டா சயின்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் டைம் லேர்ன் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு டேட்டா சயின்ஸ் கோர்ஸுக்கு போனீங்கன்னா, எந்த கோர்ஸா இருந்தாலும் சரி, இல்லை ஆன்லைன் டுட்டோரியலாக சரி, எதா இருந்தாலும் சரி, பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ்ல நீங்க லேர்ன் பண்றது முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த மாடலிங் கான்செப்ட் தான். இந்த மாடலிங் கான்செப்ட் வந்து ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. ஒன்று வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த அல்காரிதம்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேத்தமெட்டிக்கல் கம்ப்யூட்டேஷன்ஸ். நிறைய அல்காரிதம்ஸ் வரும், நிறைய தியரிஸ் வரும், தேரம்ஸ் வரும், லாட் ஆஃப் திங்ஸ் இருக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்கல். யாரெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேத்தமெட்டிக்கல் திங்ஸ்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ they can easily cross through data science. ஏன்னா it will be of more of a statistical things டேட்டா மாடலிங்ல. ரெண்டாவது வந்து அதை வந்து அந்த டேட்டா மாடலிங்க, அதாவது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் மோர் ஆஃப் த மேத்தமெட்டிக் கம்ப்யூட்டேஷனை டெக்னாலஜியில் அப்ளை பண்ணக்கூடிய கோடிங், அதாவது பைத்தானால் ஆரோ வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் ஆகிற இடம்னா இந்த டேட்டா மாடலிங். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா டேட்டா மாடலிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில அல்காரிதம்ஸ் இருக்கு. இதெல்லாம் பேசிக் அல்காரிதம்ஸ். ஓகேவா? இந்த பேசிக் அல்காரிதம்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து நிறைய டெரிவேட்டரி அல்காரிதம்ஸ் இருக்கும், டெரிவேட்டரி அனாலிசிஸ் இருக்கும், நிறைய இருக்கு. இந்த மாதிரி நிறைய அல்காரிதம்ஸ் அவைலபிள் பேக்கேஜஸ் ஓப்பன் சோர்ஸா நிறைய நெட்ல இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த முக்கியமா ஒரு 5-6 நான் செலக்ட் பண்ணிருக்கேன் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. இன்னும் நிறைய இருக்கு. நீங்க வந்து நிறைய வந்து கோத்ரூ பண்ணலாம். இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா நிறைய வே ஆஃப் அல்காரிதம், நிறைய ப்ரெடிக்ஷன் அல்காரிதம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதுல வந்து குறிப்பிட்ட நான் ஒரு 6 விஷயத்த நான் எடுத்திருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டினை வந்து எப்பயுமே டேட்டா சயின்ஸ் ஆன்சர் பண்ணும். பேசிக்ஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்னு வந்து ஒரு இஸ் இட் ஏ ஆர் பி, ஒரு ரெண்டு பொருளை கொடுத்துட்டு இல்ல ஏ ஆர் பி. ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு மழை பெய்யுமா பெய்யாதா இது கேட்டீங்கன்னா மழை பெய்யுங்கிறது ஏ, மழை பெய்யாதுங்கிறது பி. இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணும். அப்ப அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கிளாசிபிகேஷன் அனாலிசிஸ். கிளாசிபிகேஷன் அனாலிசிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு மோர் ஆஃப் ப்ரிடிக்ஷன், ஏ நடக்குமா பி நடக்குமா. ஓகேவா? ஸோ அதை நம்ம சொல்றதா இந்த கிளாசிபிகேஷன் அல்காரிதம் சொல்லுவோம். இப்போ ஏ பி ஆர் சி அப்படின்னு இருக்குன்னா
அதை வந்து மல்டி கிளாஸ் கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல ஏதோ ஒண்ணு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஏதோ ஒண்ணு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்றதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை அனலைஸ் பண்ணிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 இயர்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குன்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டயர் கம்பெனியோட டேட்டாஸ் இருக்கு 20 இயர்ஸ்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சம்மர் மந்த்ல எவ்வளவு டயர் பஞ்சர் ஆகும், இல்ல சாரி சம்மர் மந்த்ல டயர் பஞ்சர் ஆகுமா ஆவாதா, திஸ் மாடல் ஆஃப் டயர் will burst out in சம்மர் ஆர் நாட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குன்னா எஸ் ஆர் நோ அப்படின்னு இருக்குன்னா அந்த எஸ் ஆர் நோக்கு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் இருக்கும். ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் மூலமா ஏ ஆர் பிங்கிற ரெக்கமெண்டேஷனை டிரைவ் பண்றதுக்கு யூஸ் பண்ற அல்காரிதம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிளாசிபிகேஷன் அனாலிசிஸ். ஓகேவா? ஸோ அதுதான் கிளாசிபிகேஷன் அனாலிசிஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு வியர்ட் அனாலிசிஸ். வியர்ட் அனாலிசிஸ்னா ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ், அதாவது ஒரு அனாமலி டிடெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்திருக்கும். இப்போ நீங்க நிறைய பேர் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணுவீங்க. நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாள் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்குலாம் பொருள் வாங்கிட்டு இருப்போம். ஒரு மெசேஜ் வந்துட்டு இருக்கும், நம்ம இவ்வளவு வாங்கியிருக்கோம், இவ்வளவு அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்கு அப்படிலாம் வந்துட்டு இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அந்த கார்டு மூலமா ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் டிரான்சாக்ட் பண்ணிடுறீங்க, இல்ல வந்து ஒரு ஆன்லைன் ஸ்வைப் பண்றீங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். இஸ் திஸ் டிரான்சாக்ஷன் இஸ் டன் பை யூ, இஃப் இட் இஸ் நாட் ரிப்போர்ட்டட் இமீடியட்லி அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். ஸோ இதுதான் முக்கியமா வந்து அனமலை டிரெக்ஷன் பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு விதமா டேட்டா சயின்ஸ் தான் அல்காரிதம் யூஸ் பண்ணிருக்காங்க. இது என்ன மாதிரி அல்காரிதம் பாத்தீங்கன்னா அனமலை டிடெக்ஷன் பாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய பர்ச்சேஸ் பேட்டர்ன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபா 300 ரூபா 200 ரூபா அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன்ல இருக்கு. திடீர்னு ஒரு 5000 ரூபாய் பேட்டர்ன் வரும்போது ஒரு அனாமலி டிடெக்ட் ஆகுது. அனாமலினா அவுட் ஆஃப் ஒரு கிளஸ்டர்ல இருந்து ஒரு புது கிளஸ்டருக்கு ஒரு டேட்டா டிடெக்ட் ஆகுது. உடனே என்னன்னா ஒரு ட்ரிகர் ஆகுது, ஒரு இமீடியட் ஆக்ஷன் ட்ரிகர் ஆகுது, உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, இது வந்து நீங்க பண்ண டிரான்சாக்ஷனா இல்ல ஃப்ராட்லண்ட் டிரான்சாக்ஷனா அப்படின்னு ஒரு டிரெக்ஷன் வந்து உடனே வந்து நீங்க ஃப்ராட்லண்ட் டிரான்சாக்ஷனை நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ இப்படி வந்து நிறைய வந்து அனமலி டிடெக்ஷனை பண்றதுக்கு வந்து அல்காரிதம்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. நாட் ஒன்லி இன் பேங்கிங், நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து முக்கியமா சொல்லணும்னா நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து டெம்பரேச்சர் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அனாமலி டிடெக்ட் ஆயிரும். அனாமலி டிடெக்ட் ஆச்சுன்னா உடனே வந்து அதுக்கான ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம்லாம் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா என்னென்ன ரெஸ்பான்ஸ் சிஸ்டம்லாம் ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அது ஆட்டோமேட்டிக்கா எல்லா சிஸ்டமும் ஆக்டிவேட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி சில இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்கா இருக்க அனாமலி டிடெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அல்காரிதம்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த இதெல்லாமே பாத்தீங்கன்னா அனாமலி டிடெக்ஷன் அல்காரிதம் பாங்க. ஸோ அது ஒன்று முக்கியமான டைப் ஆஃப் அல்காரிதம். நெக்ஸ்ட் வந்து முக்கியமான கொஸ்டின் வந்து டேட்டா சயின்ஸ் எப்பயுமே ஆன்சர் பண்றது ஹவு மச் ஆர் ஹவு மெனி. இதை வந்து ரெக்ரெஷன் அல்காரிதம் ஒரு நியூமெரிக்கல் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்ப நீங்க நெட்லயே பாத்தீங்கன்னா நிறைய வந்து இப்ப வந்து கோவிட் பத்தி வந்து ப்ரிடிக்ஷன் கிரியேட் பண்றதுக்கு வந்து நிறைய டேட்டா சயின்ஸ் கிளாஸஸ் எல்லாம் நடக்குது. அது சிம்பிளி லேர்னா இருக்கட்டும், இல்ல யுரேகா இருக்கட்டும், இல்ல யூடிமியா இருக்கட்டும், நிறைய வந்து ஆன்லைன் கோர்சஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ணிருக்காங்கன்னா உலகம் ஃபுல்லா இருக்கிற இந்த கோவிட் ஒரு பேஷன்ஸோட டேட்டாஸ் எல்லாம் வாங்கி ப்ரிடிக்ஷன் அனாலிசிஸ் கிரியேட் பண்றாங்க. இன்னும் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் ஹவு மெனி ஆர் ஹவு மச் பீப்புள் வில் பி அஃபெக்டட் அப்படிங்கிற அனாலிசிஸ் கிரியேட் பண்றாங்க. அதுவும் குறிப்பிட்ட லொகேஷன்ல இருந்து எவ்வளவு பேர் அஃபெக்ட் ஆவாங்க, இதுக்கு அல்காரிதம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரிக்ரெஷன் அல்காரிதம் கீழே வரும். இதெல்லாம் கேட்டகரிஸ் எல்லாமே ரிக்ரெஷன் அல்காரிதம். இதெல்லாம் மோஸ்டா பாத்தீங்கன்னா இந்த ஒரு நியூமெரிக்கல் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ற அல்காரிதம்ஸ். ஸோ இதெல்லாம் ரிக்ரெஷன் அனாலிசிஸ். நெக்ஸ்ட் வந்து ஹவு இஸ் திஸ் ஆர்கனைஸ்ட், அதாவது இப்போ குறிப்பிட்ட டேட்டால எப்படி ஆர்கனைஸ் ஆயிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பல்க் ஆஃப் சோஷியோ எக்கனாமிக் டேட்டாஸ் கொடுக்குறேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏஜ் குரூப்ல ஒரு குறிப்பிட்ட சிட்டில குறிப்பிட்ட இன்கம் குரூப்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, இதெல்லாம் ஒரு இதெல்லாம் சொல்றது பேர் வந்து கிளஸ்டர் அல்காரிதம் பாங்க. ஸோ இது மூலமா என்ன ஆகும்னா இப்போ நான் அந்த கிளஸ்டர் கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த கிளஸ்டர்ல இருக்கவங்களோட பிஹேவியர் பேட்டர்ன்ஸ் என்னால் அசஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூகுள் பண்ணக்கூடிய இந்த டார்கெட்டட் கேம்பெயினே மோஸ்ட் அப்படிதான் பண்ணுவாங்க. நீங்க சர்ச் பண்ற ஐட்டம்ஸ் இல்ல சர்ச் பண்ற விஷயங்கள் இல்ல ஃபேஸ்புக்ல பண்ற ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து உங்களோட கிளாசிஃபை பண்ணுவாங்க. உங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் பரணி வந்து சென்னையில இருக்கா அப்படி, சென்னையில இந்த ஏரியால இருக்கா அப்படி, இந்த ஏரியால இந்த லொக்காலிட்டியில இருக்கா அப்படி அப்படின்னு ஒரு கிளாசிஃபை பண்ணதுன்னா இப்போ அந்த லொகேஷன் ஸ்பெசிஃபிக்கா நான் வந்து ஒரு டார்கெட்டட் ஸ்பெசிஃபிக் ஆட் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓஎம்ஆர்ல இருக்க அபார்ட்மெண்ட் செல்லிங் கொடுக்கணும் அப்படின்னா கூகுளோ இல்ல ஃபேஸ்புக்கோ தே வில் மேட்ச் திஸ் கிளஸ்டர் டேட்டா செட் டு திஸ் ஆட் ஸோ தட் அந்த கிளஸ்டர்ல இருக்கவங்க மட்டும் டார்கெட்டடா என்னால வந்து
ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸோ இல்லை வந்து ப்ரிடிக்ஷன்ஸோ இல்லை வந்து ஒரு ஆடோ இல்லை எதுனாலும் என்னால் கொடுக்க முடியும். ஸோ இது வந்து பெரிய அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிஸ்னஸ்க்கோ இல்லை கம்பெனிஸ்க்கோ. இதெல்லாம் கிளஸ்டர் அனலிசிஸ்மோ. ஸோ இது கீழே வர அல்காரிதம்ஸ் எல்லாமே வந்து கிளஸ்டர் அனலிசிஸ்மோ அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இது வந்து வாட் ஷுட் ஐ டூ நெக்ஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல ஒரு கண்டினியூஸா வந்து டெம்பரேச்சர் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கு. திடீர்னு வந்து ஒரு அனாமலி டிடெக்ட் ஆகுது. அனாமலி டிடெக்ட் ஆனோடனே நான் என்ன பண்ணணும், சிஸ்டம் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும், அது பேர் தான் வந்து நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அல்காரிதம் சொல்லுவோம். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அல்காரிதம்ங்கிறது ரொம்ப முக்கியமா இந்த ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கூகுள் காஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கூகுள் செல்ஃப் டிரைவ் காஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கார் முன்னாடி போயிட்டு இருக்கு. கூகுள் செல்ஃப் டிரைவ் கார் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் 10 மீட்டர்ஸ் போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணிடும். டிடெக்ட் பண்ண பிறகு அது இமீடியட்டா அந்த ஆட்டோமேட்டட் சிஸ்டம் வந்து ஒரு ரெசிப்ரோகேட்டிவ் ஆக்டிவிட்டி ப்ரொவைட் பண்ணும். அதுதான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அல்காரிதம். ஸோ அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அல்காரிதம் மூலமா என்ன ஆகும்னா இமீடியட் பிரேக் அப்ளை பண்ணும். இல்லை வந்து அதை வந்து ஒரு ஓவர்டேக் பண்றதுக்காக ரைட்ல வரலாம், இல்லை லெஃப்ட்ல போகலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்றதுக்கான சிஸ்டம்ஸ் அப்புறம் கிரியேட் பண்ணுவோம். இது எப்படி கிரியேட் பண்ணிருப்பாங்க, ஒரு ஹிஸ்டாரிக்கலா இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தா என்ன பண்ணுங்கிற டேட்டாஸ் வந்து சிஸ்டம்க்கு ஃபீட் பண்ணிருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி ஏற்கனவே இருந்த லாட் ஆஃப் திங்ஸை வந்து ஃபீட் பண்ணிருப்பாங்க. அந்த ஆக்டிவிட்டி மூலமா இந்த ஒரு கவுண்டர் மெஷரை அந்த அல்காரிதம் வந்து சிஸ்டம்க்கு கொடுக்கும். ஸோ இதுதான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அல்காரிதம் பாங்க. நெக்ஸ்ட் வந்து அசோசியேட் அனாலிசிஸ். ஸோ அசோசியேட் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம இந்த கூகுள்ல இல்லை வந்து யூடியூப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன்ஸ் ஒன்று வரும். பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் people who have watched புதிய தலைமுறை ஆர் வாட்சிங் திஸ் ஆல்சோ அப்படின்னு சொல்லி ஒரு டிரெக்ஷன் வரும். இதுதான் மார்க்கெட் பேஸ்கெட் அனாலிசிஸ் பாங்க, ஆர் அசோசியேட் ரூலர் லேர்னிங் பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை பண்ணியிருக்கேன், இதை பண்ணவங்க எல்லாம் இதுவும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்குல்ல. ஸோ இது எப்படி கிரியேட் பண்றாங்கன்னா கிரியேட் ஒரு பேஸ்கெட்ஸ் ஒரு பேஸ்கெட்டோட கிரியேட் ஒரு பேஸ்கெட் இமேஜினேட் பண்ணிக்கோங்க. அதுவும் உங்க பேஸ்கெட்ல ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் அ வியூவர் ஆஃப் சர்டன் சேனல், ஒரு XYZ சேனல்னு வச்சுப்போம். அந்த வியூ பண்ண சேனல்ல இருக்க வியூவர்ஸ் வந்து எத்தனை பேர் வந்து வெவ்வேறு சேனல்ஸ் இல்லை வெவ்வேறு ஐட்டம்ஸ் எப்படி வியூ பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணும். அந்த பேட்டர்ன் மூலமா என்ன ஆகும்னா, ஸோ நீங்க ஒரு இந்த வியூ பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் குறிப்பிட்ட சேனலை வியூ பண்றேன்னா அந்த வியூ பண்ண டேட்டாவை கேதர் பண்ணி அது மூலமா ஒரு ரெக்கமெண்டேஷன் கிரியேட் பண்ணும். என்னன்னா இந்த சேனலை வியூ பண்ணாங்க, இந்த சேனலையும் வியூ பண்றாங்க. ரெக்கமெண்டேஷன்ஸ் கமிங் ஃப்ரம் அசோசியேட்டட் ரூல் லேர்னிங் வருது. இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா இது ஹிஸ்டாரிக்கலா வந்து நம்ம பார்க்குற நம்ம இதுக்கு வந்து எந்த பிரைவசி செட்டிங் கிடையாது. நம்ம பார்க்குற டேட்டா வச்சு யூடியூபோ இல்லை அமேசானோ, இப்போ நீங்க அமேசான்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கமெண்டேஷன் லிஸ்ட் வரும். people who have purchased this book already also purchased this books also அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் வரும். இப்போ நெட்ஃபிளிக்ஸ் அமேசான் பிரைம் பார்த்தீங்கன்னா people who have watched this movie also watch this movies also அப்படின்னு வர்றது எல்லாமே மார்க்கெட் பேஸ்கெட் அனாலிசிஸோட ஒரு பார்ட். ஸோ இது பேர் எல்லாமே சேர்த்து அசோசியேட் ரூல் லேர்னிங் பாங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஒரு 5-6 இதுதான் மேஜர் கிளாசிஃபிகேஷன். இது கீழே தான் எல்லா அல்காரிதம் மோஸ்டா வரும். இது தவிர பார்த்தீங்கன்னா நீங்க வந்து நிறைய இன்னும் இருக்கு. டெக்ஸ்ட் மைனிங் இருக்கு, சோஷியல் மீடியா அனாலிசிஸ் இருக்கு, ஆப்டிமைசேஷன் இருக்கு. இதெல்லாம் மோர் ஆஃப் நியர் டேட்டா மைனிங் தான். டேட்டா சயின்ஸ்ல எல்லா ஆஸ்பெக்டும் இருக்கு வராது, ஒரு குறிப்பிட்ட சில ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் டேட்டா சயின்ஸ்ல இருக்கு வரும். டேட்டா மைனிங்கா இருக்கட்டும், சோஷியல் மீடியா அனாலிசிஸ் இருக்கும், ஆப்டிமைசேஷன் இருக்கணும். இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டேட்டா மைனிங்ல மட்டும் தான் போகும். பட் டெக்ஸ்ட் மைனிங்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரிச் டெக்ஸ்ட் ஆஃப் இது எடுத்துக்கிட்டீங்கன்னா அனலைஸ் பண்ணி அந்த ஃபார் எக்ஸாம்பிள் சென்டிமெண்டல் அனலிசிஸ் பாங்க, அது பண்றதுக்கு யூஸ் ஆகும். சென்டிமெண்டல்ஸ்னா இப்போ நான் எழுதிருக்க ஒரு லெட்டர் காட்டி வாட் இஸ் த மூட் ஆஃப் திஸ் பர்சன் அப்படிங்கிறத சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹி ஹஸ் ரிட்டன் சோ சேட் ஆர் சோ ஹாப்பி அப்படிங்கிற ஒரு ரெகக்னேஷன் கொடுக்கறதுக்கு இட் வில் கோ த்ரூ த என்டையர் லெட்டர் அண்ட் ரெகனைஸ் த பேட்டர்ன்ஸ், என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன், என்ன டெர்மினாலஜி யூஸ் பண்ண அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய லாட் ஆஃப் டூல்ஸ் ஆர் தேர் டுடே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதர் வேஸ் ஆஃப் டேட்டா மைனிங். ஸோ இது வந்து மியர் டேட்டா மைனிங் தான். இந்த டேட்டா அனலிஸ்ட்ல மீதி எல்லாம் மோஸ்ட் ஆஃப் தெம் இட் கம்ஸ் அண்டர் தி 6 கேட்டகரிஸ் ஆஃப் அல்காரிதம் ஒன்லி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எல்லா அல்காரிதமும் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இல்லை நிறைய அல்காரிதம்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ்ல பேக்கேஜஸ் அவைலபிளா இருக்கு நெட்ல.
ஸோ இது வந்து மோர் ஆஃப் மாடலிங். நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் டேட்டா மாடலிங் கிரியேட் பண்றதுக்கு ரெண்டு பார்ட். ஒன்று வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேத்தமெட்டிக்கல் கம்ப்யூட்டேஷன், இல்லை நிறைய அல்காரிதம்ஸ் நிறைய தியரம்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அது ஒரு பார்ட். நெக்ஸ்ட் பார்ட் வந்து டெக்னாலஜி. டெக்னாலஜி பார்ட்ல வந்து முக்கியமா இன்னைக்கு வந்து யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஆர் அண்ட் பைத்தான். ஸோ ஆர் அண்ட் பைத்தான் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் இண்டஸ்ட்ரி பெஞ்ச்மார்க் இருக்கு. இன்னும் நிறைய டூல்ஸ்லாம் இருக்கு, நிறைய ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ்ல இருக்கு. இல்ல நான் சொல்றது இது பர்டிகுலர்லி ஃபார் டேட்டா மாடலிங் அலோன். இப்ப நான் இதுக்கு முன்னாடி சொன்ன டேட்டா கிளென்சிங்க்கோ இல்ல டேட்டா வேலிடேஷனுக்கோ இல்ல பிக் டேட்டா கேதரிங்க்கோ இல்ல இடிஎல்கோ நிறைய டூல்ஸ் வேற டூல்ஸ்லாம் இருக்கு. டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் நிறைய டூல்ஸ் இருக்கு. பட் ஐ ஸ்பெசிஃபிக்லி ஃபோக்கஸ்ட் ஆன் டேட்டா மாடலிங் பார்ட் அலோன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுல எதுவும் சொல்லணும்னா இந்த ஃபோர்த் ஃபேஸ்க்கான இது மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுல மீதி இருக்கிற 3-4 ஃபேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு நிறைய டூல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒவ்வொரு டூல்ஸ் இருக்கு. பட் ஆனால் இந்த ஃபோர்த் ப்ராசஸ்க்கு மட்டும் ஆர் அண்ட் பைத்தான் இஸ் த மோஸ்ட் ப்ரிஃபர்டு ஒன் இந்த இண்டஸ்ட்ரி. ஸோ ஆர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்மாங்க. இது வந்து யாருனாலும் யூஸ் பண்ணலாம். யாருனாலும் யூஸ் பண்ணலாம். மோர் ஆஃப் பிஸ்னஸ் அனலிஸ்ட், மார்க்கெட்டிங் பீப்புள், ஸ்டாட்டிஸ்டிக்கல் பீப்புள், ரிசர்ச்சர்ஸ், ஸ்காலர்ஸ், ப்ரொஃபசர்ஸ் இப்படிங்கிறவங்க ஜென்ரலா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மேத்தமெட்டிக்கல்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் திங்ஸ் ஒரு இருந்துச்சுனாவே போதும். தே கேன் ஜஸ்ட் டவுன்லோட் திஸ் ஆர் டூல் அண்ட் டவுன்லோட் பேக்கேஜஸ். இதுக்கு தேவையான எல்லா மெத்தட்ஸ் கம்ப்யூட்டேஷன்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் சோர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. நீங்க ஆர்ல வந்து அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த பேக்கேஜஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணி யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் மாடல்ஸ் ஃபார் சர்டன் செட் ஆஃப் டேட்டா. ரொம்ப சிம்பிள் டூல், நீங்க ஈஸியா லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு டூல். எக்ஸல் அடுத்தது ரொம்ப அட்வான்ஸ்னா ஆர். எக்ஸலும் ஒரு விதமான டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு யூஸ் ஆகும். டேட்டா சயின்ஸ்ல எக்ஸலும் யூஸ் ஆகக்கூடிய இதெல்லாம் இருக்கு. இப்போ எக்ஸல் பேஸ்டு டேட்டா அனலிசிஸ்ல டேட்டா சயின்ஸ் கோர்சஸ்லாம் இருக்கு. எக்ஸல்லயே நீங்க வந்து சில விஷயங்கள் பண்ணி விஷுவலைசேஷன் கிரியேட் பண்றது. பட் இட் இஸ் மோர் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டேட்டா மட்டும் தான் நீங்க பண்ண முடியும். ஆர்லயே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும். அது மோர் ஆஃப் சில ஸ்ட்ரக்சர் டேட்டாஸ் மட்டும் தான் நீங்க பண்ண மாதிரி இருக்கும். பட் பைத்தான் வந்து இட்ஸ் மோர் ஆஃப் யூசர் ஃப்ரெண்ட்லி, மோர் ரொபாஸ்ட், மோர் அட்வான்ஸ்ட் இன் ஆர். ஓகே, உங்களால வந்து வாட் யூ cannot do in R you can do it in Python. ஓகே, ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் அதை விட அட்வான்ஸ்ட். நீங்க எந்த விதத்துல நீங்க பார்க்கணும்னா இஃப் யூ நீட் டு டீப் டைவ் இன்டு டெக்னாலஜி, ஸோ எந்த விதத்துல நீங்க பண்ணலாம். பட் ஒன் காமனாலிட்டி பிட்வீன் த போத் இஸ் போத் ஆர் ஓப்பன் சோர்ஸ். ஸோ நீங்க வந்து யூ can very well download it and you can use it from your systems also. And one challenge here is ஏன் வந்து நீங்க பெரிய பெரிய கம்பெனிஸ் அஷூரா இருக்கட்டும் இல்ல வந்து கூகுளா இருக்கட்டும் ஏன் ஓப்பன் சோர்ஸ்ல கொடுக்குறாங்கன்னா processor capacity or the system which you require to run this data mining or data science projects and all is huge. ஸோ நீங்க ஒரு 20 years of record இல்ல 5 years of record எடுத்து நீங்க வந்து ஒரு அல்காரிதம் ரன் பண்ணணும்னா you need a minimum capacity in your laptops. That இன்னைக்கு இருக்க சூழல்ல our laptops won't be able to adapt to it. இங்க குறைந்தபட்சம் 12 GB ரேமோ இல்லை வந்து 8 CPU ப்ராசஸரோ இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் நீங்கள் எஃபிஷியண்டாக வந்து டேட்டா சயின்ஸ் ரன் பண்ண முடியும். அதனால தான் டேட்டா சயின்ஸ் ரன் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கான்ஃபிகரேஷன் செட்டு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் மைக்ரோசாஃப்ட் ஆர் அஷூர் ஆர் கூகுள் எனி ஒன் கிவிங் திஸ் பிளாட்ஃபார்ம் ஓப்பன். ஏன் ஓப்பனாக கொடுக்குறாங்கன்னா ஒரு விதத்துல அவங்களுக்கு வந்து கெயின் இருக்கு, இன்னொரு விதத்துல வந்து you can use their resources like processors, everything you can use it and you can develop your own tool. அதுக்கும் சேர்த்து கொடுக்குறாங்க. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். If you want to really learn data science in this lockdown period na you can use their open source platforms and things. Next வந்து பாத்தீங்கன்னா ஸோ டேட்டா சயின்ஸ் மஸ்ட் ஹேவ் ஸ்கில்ஸ். இது வந்து மோர் ஆஃப் ஒரு ஸ்லைட் நான் எடுத்து போட்டது தான், நெட்ல நிறுத்தது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மல்டி டைமென்ஷனல். ஓகேவா, நீங்கள் வந்து இல்லை எல்லாமே படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நாட். ஓகேவா, எல்லாத்தையும் படிக்க முடியாது. பட் ஃபோக்கஸ்டாக சில ஐட்டம்ஸ் வந்து இட் இஸ் மேண்டட்ரி ஃபார் அ டேட்டா சயின்டிஸ்ட். ஓகே, டேட்டா சயின்ஸ் பீப்புள். ஓகே, ஒன் இஸ் திஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேவா, definitely if you're not able to get deep dive into statistical or mathematical things, if you're not able to understand now, it will be very difficult
to you to create a code or thing. It's not like Java or .NET. நீங்க வந்து ஒரு ரிக்வயர்மெண்ட் கொடுத்தோன்னே சில விஷயங்கள்ல வந்து பண்ணிட்டு நெட்ல இருந்துட்டோ இல்லை வந்து அங்க லேர்ன் பண்ணியோ பண்றதுக்கு. இட் இஸ் மோர் லிட்டில் பிட் பேக்கேஜஸ் ஆர் பைத்தான்லயும் இருக்கும் நெட்ல. பட் ஆனா என்னன்னா only if you understand the problem statement and only if you understand your data you know what to create. ஓகேவா? அந்த இதுக்கே பெரிய சேலஞ்ச் இருக்கும். ஸோ அதனால நீங்க மேத்தமெட்டிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து யூ நீட் டு எக்ஸல். தட் இஸ் மேண்ட்ரி. நெக்ஸ்ட் இஸ் த டெக்னாலஜி பார்ட். டெக்னாலஜி பார்ட்ல வந்து ஆர் அண்ட் பைத்தான். as I told, R and Python இருந்தாவே you can able to do it. Okay, that is the basic criteria for data scientist. Rest of the things வந்து it is just value added, like டேபிளோ தெரிஞ்சிருக்கிறதோ இல்லை பவர் பிஐ தெரிஞ்சிருக்கிறதோ பிக் டேட்டா தெரிஞ்சுக்கோ, இட்ஸ் வேல்யூ ஆடட். தட் இஸ் பார்ட். பட் டேட்டா சயின்டிஸ்ட்ங்கிறதுக்கு இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது இருந்தாவே மோஸ்டா யூ கேன் கெட் இன் டு டேட்டா சயின்ஸ். அண்ட் திஸ் இஸ் த மோஸ்ட் required job in India as of now. Okay, last year statistics படி பாத்தீங்கன்னா there are the increase of the demand for data scientists is tremendous. So in the domain குள்ளார இந்த technologies நம்ம people are getting learned and getting reskilled means they have better opportunities in various companies. So this is about data science. So that's all from my side. Let me open up for questions. So any questions? Thanks Barney for the session. So now we can continue with the discussion part. So any of us have any questions, you can put it on the chat tab here in Jitsi, or people watching from YouTube can ask them in the YouTube comments, so you can get it answered now. I'm from a mechanical background. How about me learning in this? Yes, ராம்குமார், நீங்க மெக்கானிக்கல் அதுதான் சொன்னேன். இப்போ ஆர் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ படிச்சவங்களும் யூஸ் பண்ணுவாங்க, காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் யூஸ் பண்றாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்கலாக இருக்க பீப்புள் யூஸ் பண்றாங்க, ரிசர்ச் பீப்புள் யூஸ் பண்றாங்க. அவங்க யாருமே வந்து ஐடிக்கு சம்மந்தப்பட்டே இருக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் தே கேன் யூஸ் இட். ஆரோட பேசிக் திங்ஸ், அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். யூ கேன் வெரி வெல் லேர்ன் ஆர். ஈஸியா லேர்ன் பண்ண முடியும் ஆரை. பைத்தான் கம்பேர் பண்ண லேர்னிங் ஆர் இஸ் வெரி சிம்பிள். ஓகேவா? ஸோ நீங்க ஆர் லேர்ன் பண்ணிக்கிட்டு அது மூலமா வந்து டேட்டா சயின்ஸ் இன்வால்வ் ஆகலாம். பட் ஒரு என்ன சின்ன ப்ராப்ளம்னா the requirement of people learned Python is more. நீங்க ஆர் படிச்சுட்டு ஒரு பைத்தானோட காம்படிட் பண்ணீங்கன்னா பைத்தான் படிச்சவங்க தான் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆர் படிச்சவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, நான் வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நிறைய பேர், நிறைய கம்பெனிஸ் வந்து ஆர் படிச்சவங்களையும் ரெக்ரூட் பண்றாங்க. ஸோ ஸ்டில் யூ ஹேவ் சான்ஸ். நீங்க ஆர் படிச்சுட்டு ட்ரை பண்ணலாம். இன்னொன்று வந்து எக்ஸல்லையும் டேட்டா சயின்ஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு லிமிடெட் செட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டேட்டாஸ் மட்டும் தான் பண்ண முடியும். பட் ஸ்டில் அதுக்கு ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸல் அண்ட் ஆர் வந்து உங்களுக்கு ப்ரிஃபரபிளா இருக்கும். ஏன்னா பைத்தான் படிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து ப்ரோக்ராமிங் ஸ்கில் செட் வேணும், ப்ரோக்ராமிங் டெர்மினாலஜிஸ், ப்ரோக்ராமிங் மைண்ட் செட் வேணும். அது இருந்தால் மட்டும்தான் பைத்தான் படிக்கிறது ஈஸி. பட் யூ கேன் ஸ்டில் ஸ்டார்ட் வித். எஸ், நீங்க கோடிங் ஸ்டஃபே தெரியலனாலும் ஆர் எக்ஸல் வச்சுக்கிட்டு டேட்டா சயின்ஸ்ல யூ கேன் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆருக்கு டிமாண்ட் இருக்கு. ஸோ பரணி, யூடியூப்ல ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ டேட்டா சயின்ஸ்க்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா, எப்படி ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இப்போ என்னன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது இட்ஸ் நாடா சொல்லலாம். டேட்டா சயின்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா சயின்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். டேட்டா சயின்ஸுங்கிறது ஒரு சிங்கிள் ஆக்டிவிட்டி கிடையாது, இட்ஸ் மல்டி டிசிப்ளினரி. எல்லா விதமான ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா மைனிங் இருக்கும், டேட்டா வேர் ஹவுசிங் கான்செப்ட்ஸ் இருக்கும், அதில் ஏஐ இருக்கும், எம்எல் இருக்கும், எல்லா விதமும் ஒரு இன்டர்நேஷனல் ஆக்டிவிட்டா டேட்டா சயின்ஸ். ஏஐ ஆனால் ஏஐயோட ஃபுல் பார்ட்டியும் வந்து டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணுது.
ஏஐக்கு இருக்கிற சில விஷயங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோபோட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அந்த ரோபோட்டோட இது வந்து டேட்டா சயின்ஸோட ஆக்டிவிட்டி கிடையாது. அது கம்ப்ளீட்டா வந்து வேற ஒரு ஜானர் ஏஐல இருக்க டீப் டீப் லேர்னிங் மூலமா நடக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. பட் அதுக்கும் டேட்டா சயின்ஸும் கிடையாது. பட் ஆனால் ஏஐல இருக்க சில ஆக்டிவிட்டியை யூஸ் பண்ணுவோம். எப்படி யூஸ் பண்ணுவோம்னா டேட்டா சயின்ஸ்ல வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்லேயே சொல்றேன், செல்ஃப் டிரைவ் கார். இப்போ நான் பிரேக் அப்ளை பண்ணுங்கிறது நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன், ஓகேவா? அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்டன்ஸ் குறைஞ்சிருச்சு, நான் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வந்து ரெகனைஸ் பண்ணிருச்சு, இமிடியேட்டா கவுண்டர் ஆக்ஷன் ரெக்கமெண்ட் பண்ணு. இப்போ நான் பிரேக் அப்ளை பண்ணோடனே கார் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படிங்கிறத மிஷின் லேர்ன் பண்ணுது. ஓகே, ஐ எம் சேஃப், இல்லை வந்து காரை ஸ்டாப், ஐ ப்ரிவென்ட் அன் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறத மிஷின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தன்னோட அல்காரிதம் அப்டேட் பண்ணா அந்த இடத்துல ஏஐ யூஸ் ஆகும், எம்எல் யூஸ் ஆகும். ஸோ இட்ஸ் மோர் சினாரியோ பேஸ்டு தான், ஓகேவா? பட் ஆனால் டேட்டா சயின்ஸ்ல ஒரு சில இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ணும். முக்கியமாக இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அல்காரிதத்தில் மட்டும் தான் ஏஐஎம்எல் வந்து பெரிய அளவுக்கு பிளே ஆகும். மித்த வந்து மார்க்கெட் பேஸ்கெட் அனாலிசிஸ்லயோ இல்லை வந்து அனாமலி டிஸ்கஷன்ல ஒர்க் ஆகும். மித்த கிளாசிபிகேஷன் அல்காரிதம்லாம் பெரிய அளவுக்கு யூஸ் ஆகாது. பட் இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அல்காரிதம்ல இல்லை வந்து அனாமலி டிரெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா பேஜரா இந்த ஏஐஎம்எல்ஸ் வந்து யூஸ் ஆகும். சிஸ்டம் வந்து லேர்ன் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன அந்த கூகுள்ல இல்லை வந்து உங்க அமேசான் நெட்ஃபிளிக்ஸ்லயோ வர ரெக்கமெண்டேஷன்ஸ், நீங்க அந்த ரெக்கமெண்டேஷன் மேல ஆக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ நான் டேட்டா சயின்ஸ் மூலமா அந்த ரெக்கமெண்டேஷன் வருது. பட் ஆனால் அந்த ரெக்கமெண்டேஷன் மேல நான் ஆக்ட் பண்ணிட்டேன், அந்த புக்கை போய் நான் கிளிக் பண்ணிட்டேன் இல்லை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்னா அது வந்து சிஸ்டம்க்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டை கொடுக்கும், பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கும். அதை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அது அல்காரிதம் வந்து கரெக்ட் இல்லை வந்து ஒரு அப்கிரேட் இல்லை தப்பா இருந்துச்சுன்னா அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மிஷின் லேர்னிங் மூலமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அங்க வந்து இப்போ யூஸ் ஆகும். How much time for learning R and Python? Suggest me where to start it, like online courses material. Okay, ஆரும் பைத்தானும் சேர்ந்து படிக்காதீங்க. சேர்ந்து படிச்சிங்கன்னா it will be a little bit confusing. ஃபர்ஸ்ட் ஆர்ல ஆரம்பிங்க. ஆர் இஸ் வெரி சிம்பிள், நீங்க ஈஸியா வந்து லேர்ன் பண்ண முடியும் ஆரை. ஸோ ஆருக்கு வந்து லாட் ஆஃப் டுட்டோரியல்ஸ் ஆர் தேர். நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் போய் ஒரு கோர்ஸ்ல போய் ஜாயின் பண்ணி ஒரு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் கோர்சஸ்லாம் இட்ஸ் மோர் தென் 50,000 60,000 வந்து மினிமமா கேட்குறாங்க, எந்த ஒரு இல்லைனாலும். ஸோ அதனால என்ன பண்ணா சிம்பிளா வந்து நீங்க ஆன்லைன் டுட்டோரியலே பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து டுட்டோரியல்ஸ் நிறைய இருக்கு. ஸோ டுட்டோரியல்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. டுட்டோரியல்ஸ்ல உங்களால ஈஸியாக கிராஸ் பண்ண முடியும். லாட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து ஆரோட வெப்சைட்லயே இருக்கு, அவங்களோட வெப்சைட்லயே நிறைய இருக்கு. அதெல்லாம் ஓப்பன் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ நீங்க அதை பேஸ் பண்ணி நீங்க பேக்கேஜஸும் ஈஸியாக டவுன்லோட் பண்ண முடியும். ஆரோட டூல் வந்து நீங்க நெட்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு ரிலேட்டடாக பேக்கேஜஸும் நீங்க நெட்ல டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அதை நீங்க ரெண்டும் டவுன்லோட் பண்ணி நீங்களே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த ஆக்டிவிட்டிஸை. ஸோ இது வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல நீங்க லேர்ன் பண்றது தான் அந்த ஆறு. பைத்தானுக்கு வந்து கண்டிப்பா ஒரு டெடிகேட்டட் எஃபர்ட் தேவை. கண்டிப்பா வந்து பியர் குரூப்ல நீங்க எல்லாம் வந்து ஜாயின் பண்ணலாம். ஏதாவது பே குரூப் இருந்துச்சுன்னா அந்த பே குரூப்ல ஜாயின் பண்ணி லேர்ன் பண்றதா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா பைத்தான் வந்து செல்ஃப் லேர்னிங்ல வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட் சொல்றதுனால செல்ஃப் லேர்னிங்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். பட் ஆர் வந்து நீங்க செல்ஃப் லேர்னிங்ல பண்ணலாம், நீங்க டுட்டோரியல்ஸ் மூலமே பண்ண முடியும். So what is the flow chart to study? First maths, programming, neural networks, data science, machine learning, deep learning, AI. ஒரு ஆர்டரா இருக்கு ப்ரோ. ஓகே, சி அதான் சொல்றேன், டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங், ஏஐ அதையும் டேட்டா சயின்ஸையும் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. நியூரல் நெட்வொர்க்ஸ், மேக்ஸ் எல்லாத்தையும் நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. டேட்டா சயின்டிஸ்ட் அவங்களுக்கு டேட்டா சயின்டிஸ்ட்னு ஒரு டெஃபினிஷன் இருக்கு, ஓகேவா? அவர் குறிப்பிட்ட வேலையை தான் பண்ணுவார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெஸ்டர்னா நீங்க எப்படி ஒரு குறிப்பிட்ட வேலை தான் இருக்கோ அதே மாதிரி டேட்டா சயின்டிஸ்ட் குறிப்பிட்ட வேலை தான் இருக்கு. அவர் வந்து டீப் லேர்னிங்கோ இல்லை நியூரல் நெட்வொர்க்ஸ்க்கோ அவருக்கும் அது சம்மந்தமே கிடையாது, ஓகேவா? யூ வில் நாட் கெட் இன் டு தட், ஓகேவா? அவருக்கு அதில் பெரிய அளவுக்கு ஒர்க்கே கிடையாது. ஸோ நீங்க வந்து என்னவா ஆகணும்னு ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டேட்டா சயின்டிஸ்ட்னா டேட்டா சயின்டிஸ்ட்க்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேத்தமெட்டிக்கல் திங்ஸ் படிக்கணும், ஓகே? பேஸ் அல்காரிடம், ஃபசி அல்காரிடம், நிறைய அல்காரிடம்ஸ் இருக்கு, ஓகேவா? அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் படிச்ச அல்காரிடம் தான், இதுவும் புதுசாலாம் இல்லை. நம்ம 10th-லயும் 12th-லயும் படிச்ச அல்காரிடம்ஸ் தான். அதை கொஞ்சம் வந்து படிக்க வேண்டிய தேவை இருக்கும், ஓகேவா? அது முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து டேட்டா மைனிங் கான்செப்ட்ஸ், ஓகேவா? டேட்டா மைனிங் கான்செப்ட்ஸ்ல நிறைய இருக்கு, ஓகேவா?
அந்த கான்செப்ட்ஸை வந்து லேர்ன் பண்றது. சில கான்செப்ட்ஸை நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், சில கான்செப்ட் நம்ம ஒர்க் பிளேஸ்ல யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். அதை வந்து திருப்பி ஒரு ஃபாஸ்ட் கோ த்ரூ பண்றது. நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரோக்ராமிங் டெக்னாலஜிஸ் ஆர் அண்ட் பைத்தான் படிக்கிறது. ஸோ இதுதான் வந்து ஒரு ஃப்ளோ சார்ட்டா இருக்க முடியும், ஒரு மினிமம் ஃப்ளோ சார்ட்டா இருக்க முடியும். இதுல வந்து நீங்க வந்து மித்த எல்லாம் நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. நியூரல் நெட்வொர்க்ஸ், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங்லாம் இதெல்லாம் வந்து அட்வான்ஸ்டா யூஸ் பண்ற இடத்துல தான் தேவைப்படும். ரொம்ப அட்வான்ஸ்டா டேட்டா சயின்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டி லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல தான் தேவைப்படுது. ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ்ல டேட்டா சயின்டிஸ்டோட ஆக்டிவிட்டில இது வரவே வராது. ஸோ அதையும் இதையும் மிங்கிள் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க. ஸோ குறிப்பிட்ட ஃபோக்கஸ்டா இதுல போங்க. தேங்க்ஸ் பர்னி ஃபார் த கிளாரிஃபிகேஷன். ஸோ இதோட செஷன் அண்ட் டிஸ்கஷன் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஜாயின் பண்ணவங்களுக்கான அப்டேட்ஸ் நான் இப்போ வந்து சேட்லேயும் யூடியூப் கமெண்ட்ஸ்லேயும் ஒரு லிங்க் ஷேர் பண்ணுறேன், ஒரு ஃபார்ம் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்தராக FSFTN ஆன்லைன் டெக் கிளாஸஸோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி FSFTN ரீஜனல் கிளப்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒரு கிளப்ஸோடு உங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கும் நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபார்ம். ஸோ அதை ஃபில் பண்ணுங்கள். நான் ஒரு நிமிஷம் நான் யூடியூப் கமெண்ட்ஸ்லேயும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாமே FSFTN பேஜ்லேயும் டெலிகிராம் சேனல் மற்ற சோஷியல் மீடியாஸ்லேயும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த டேட்டா சயின்ஸ் செஷனை நம்ம நெக்ஸ்ட் செஷன்ஸாக கண்டினியூ பண்ணுற சம்மந்தமாக நான் பரணிக்கிட்டேயோ பேசிட்டு நான் அப்டேட்ஸ் FSFTNலேருந்து நாங்கள் கொடுக்குறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் த செஷன் எவ்ரி ஒன். தேங்க்ஸ் பர்னி ஃபார் த செஷன். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ஸ்லையும் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்யூ. பை.